ஓகே. லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் டேபில் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்ற இந்த டேபில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். எப்படி வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது, ஃபுட் நோட்ஸ் எப்படி டீல் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணணுன்னா இந்த இடத்துல என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, சைட்டேஷன்ஸ் பிப்ளியோகிராஃபின்றதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, தென் கேப்ஷன், அப்புறம் இண்டெக்ஸ் வரைக்கும் பார்த்தோம். அத்தாரிட்டியை நம்ம பார்க்கல. இதெல்லாம் நீங்கள் முதல்ல பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. தென் டவுட்டை கேளுங்க. தென் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் அத்தாரிட்டியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எங்களோட கொஸ்டினை கேளுங்க அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை ரீகேப் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இப்போது மெயிலிங் அப்படின்ற டேப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மெயிலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு பேப்பரை வந்துட்டு யாருக்காவது லெட்டர் போடணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன்லாம் இந்த இடத்துல இருக்குது. நிறைய போடணும், ஒருத்தருக்கு நம்ம லெட்டர் போடணும் அப்படின்னா டைப் பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம், அதை அடித்து போஸ்ட்டில் அனுப்பிடுவோம்ல. பட் பல்காக இதை பண்ணணும், நிறைய பேருக்கு பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு அருமையான ஃபீச்சர் இருக்குது. அதே மாதிரியே பல்காக நிறைய பேருக்கு இமெயில் அனுப்பணும். இமெயில் என்ன அப்படின்னா நம்ம எலக்ட்ரானிக் இமெயில் அனுப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல மெயில் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரானிக் இமெயில் பண்ணுறதுக்கும் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இது ரெண்டு முக்கியமான ஃபீச்சர். அதை தாண்டி இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக அதை பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து அனுப்புறது வந்து ஒரு என்வலாப்புக்குள்ளே தானே போட்டு அனுப்பணும். அப்போ அந்த என்வலாப்பில் அவங்களுடைய பேர் எழுதணும், அட்ரஸ் எழுதணும். இப்போ அதுக்கும் பல்காக அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஃபீடு பண்ணி என்வலாப்பையும் குரூப்பாக மாஸாக பிரிண்ட் எடுக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரியே சம்டைம் ஒரு சில லேபிள்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த லேபிள்ஸை எல்லாருக்கும் பண்ணணும், நிறைய பேருக்கு பண்ணணும் அப்படின்னும் போதும் அதற்கான ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப அருமையாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மெயிலிங் அப்படின்ற டேப்லேயே இது ரெண்டுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா மெயிலிங்கில் க்ரியேட் அப்படின்ற இடத்துல என்வலாப்ஸ், லேபிள் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. இந்த ரெண்டு ஆப்ஷனும் இந்த இடத்துலையும் இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ் விசார்டை கிளிக் பண்ணாலும் வரும், இந்த இடத்துலையுமே அது எல்லாமே வரும். ஸோ இந்த இடத்துல ஹை லெவலில் கொடுத்துருக்கான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜை கிளிக் பண்ணி காமிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்க முடியும். இங்கே பாருங்களேன், லெட்டரு, இங்கே லெட்டரு தெரியுதா? ஓகே, அந்த லெட்ரு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இல்லை. அதே மாதிரி என்வலாப்பும் இந்த இடத்துல தெரியுது, லேபிள் தெரியுது, அது ரெண்டும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த மெயில் மர்ஜ் விசார்டில் எல்லாமே இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், லெட்டர் அப்படின்றத நான் இப்போ பர்ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி ஒரு லெட்டரை நம்ம க்ரியேட் பண்ணுறது நிறைய பேருக்கு. சம்டைம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அது ஒரு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு கீழே ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேருக்கும் ஒரு லெட்டரை இமெயிலில் அனுப்பணும், இல்லைனா ஃபிசிக்கலாக அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். இப்போ யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் அனுப்புறதுக்கு ஒரு டிவிஷன் இருக்கும்ல. நீங்கள் அப்பாயிண்ட் ஆகிட்டீங்க, ஜாயின் ஆகிட்டீங்க, உங்களுக்கு புக்கு இது, அது மாதிரி ஒரு சில கம்யூனிகேஷனை உங்களுக்கு அனுப்புறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே ஒரு 50 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 50 ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க லெட்டர் போடணும். இப்போ இதுதான் லெட்டர்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த மாதிரி டைமில் அதை ஈஸியாக அவங்க பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, சின்ன கம்பெனி, இதான் அந்த லெட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, உங்கள் ஹெச்ஆர் வந்து லெட்டர் போடுற மாதிரியும், உங்களுக்கு அந்த லெட்டர் அனுப்புகிற மாதிரியும், உங்கள் நேம் இந்த இடத்துல போடுற மாதிரியும், உங்களுக்கு ஒரு சில ஹைக் கொடுக்கப்பட்டிருக்கு அதை இந்த இடத்துல போடுற மாதிரியும் அவங்க லெட்டர் டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு டிராஃப்ட் பண்ணப்பட்ட இந்த லெட்டரில் எங்கெங்கெல்லாம் இண்டிவிஜுவலாக அவங்க நேமை மாற்றணுமோ அதை மாற்றி அதை சேவஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப டீடியஸான ஒர்க் இல்லையா. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்த ஃபீல்டு எல்லாமே டைனமிக்காக மாற்றுறதுக்கு ஒரு சில மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் அவங்களுக்கு வேணும்ல. ஒரு கம்பெனியில் ஒரு 50 பேர் 600 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில் அவங்க எக்ஸலில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த எக்ஸலில் சேவ் பண்ண டீட்டெயிலையும் எக்ஸலில் சேவ் பண்ண டீட்டெயிலையும் இந்த வேர்டையும் நம்ம லிங்க் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே எனேபிள் பண்ணப்படாமல் இருக்குது. நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா இதெல்லாம் எனேபிள் ஆகும், அது நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிங்க் பண்ணுற வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதல்ல இந்த லெட்டர்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணி இதில் மொத்தம் 6 ஸ்டெப் இருக்குது. நம்ம 2வது ஸ்டெப்பில் இருக்கும். அப்போ இது கேட்குது செலக்ட் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்குது. யூஸ் தி கரண்ட் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுறியா
ஆமாம் கரண்ட் டாக்குமெண்ட்டையே யூஸ் பண்ணுறேன். இல்லை டெம்ப்ளேட் எடுத்துக்கிறியா, இல்லை எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை கரண்ட் டாக்குமெண்ட்டே போதும். ரைட். தென் நெக்ஸ்ட் செலக்ட் ரிசிபியண்ட்டை நான் கிளிக் பண்ணும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, செலக்ட் ரிசிபியண்ட்னா யாருக்கெல்லாம் இதை நம்ம அனுப்ப போகிறோன்ற ஒரு லிஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். ஆர் லிஸ்ட்டை நம்ம டைப் பண்ணலாம். ஆர் லிஸ்ட்டை நம்ம அவுட்லுக்லேருந்து கான்டாக்ட்லேருந்து எடுத்துக்கலாம். அவுட்லுக்கில் நிறைய இமெயில்ஸ் கான்ஃபிகர் பண்ணப்பட்டு இருக்கும். ஒரு கம்பெனியில் அவுட்லுக் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இந்த எம்ப்ளாய்க்கும் எல்லா எம்ப்ளாய்க்கும் இருக்கும் இமெயில் ஐடிஸ் இருக்கும். அப்போ அங்கேருந்து எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்குது. அங்கே இமெயில் மட்டும் இருக்காது, அவங்க நேம் இருக்கும், நிறைய விஷயங்கள் மெட்டா டேட்டா மாதிரி சேவ் பண்ணப்பட்டிருக்கும். பட் இங்கே நம்ம எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை நம்ம எடுத்து பண்ண போகிறோம். எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்னா என்ன, நம்ம ஆல்ரெடி எக்ஸலில் ஏதோ ஒரு டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுருக்கோம், ஆர் ஆக்சஸ் டேட்டாபேஸில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ரைட். இப்போது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல நீ ஏதோ செலக்ட் பண்ணிட்டில்ல எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அப்படின்னு, அதுக்கான ஆப்ஷனை கொடுக்குது. எக்ஸிஸ்டிங்காக நீ சேவ் பண்ண ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணுன்னு சொல்லுது. நான் டவுன்லோடில் போய் பார்க்குறேன், லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரைட். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட்டுன்னு நான் ஒரு எக்ஸலில் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக, டெமோ எடுக்கிறதுக்காக. இதில் நிறைய ஷீட் இருக்குது. அந்த ஷீட்டில் டேட்டாபேஸ் எந்த ஷீட்டில் இருக்குது, அந்த டிபி அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, ஒரு நேம் இருக்கு இல்லையா, இது ஒரு ஷீட். அந்த ஷீட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ டிபி அப்படின்ற ஷீட்டில் எவ்வளோ காலம்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். தெர் ஆர் மல்டிபிள் காலம்ஸ் ஹியர். அந்த எல்லா காலமும் இந்த இடத்துல வந்துருச்சு. இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் டேட்டா. இல்லை, ஒரு டேட்டாவை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை மெயின்டைன் பண்ணாலே நிறைய விஷயங்கள் அந்த டேட்டா மூலமாக பண்ண முடியுன்றது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல மெயில் மர்ஜ்ன்ற கான்செப்டையே இந்த எக்ஸல் டேட்டாபேஸ் மூலமாக தான் நம்ம குயிக்காக பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதில் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணலாம். பட் இப்போ நான் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஆப்ஷனும் எனேபிள் பண்ணப்படும். ரைட். பண்ணப்பட்டுருச்சு. ரைட். இப்போ இந்த லெட்டரை ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த எக்ஸலில் நிறைய டேட்டா இருக்குதுன்னு சொன்னால அந்த எக்ஸலை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கல. மேபி நான் அந்த ஓப்பன் பண்ணியும் காமிச்சிடுறேன். டவுன்லோட் அப்படின்ற இடத்துல லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ரைட். அந்த லிஸ்ட்டுன்றதை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்குது. ரீட் ஒன்லியில் இருக்குது. ஏன்னா அந்த ஃபைல் ஆல்ரெடி அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம மெயில் மர்ஜுக்கு லிங்க் பண்ணதுனால அது அங்கே யூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ ரீட் ஒன்லி காமிக்கட்டும். பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது, ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, கோர்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், அட்ரஸ். ஸோ தேவைப்படுற நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இமெயிலும் இதில் இருக்கும். ரைட்டாக நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ரொம்ப பெருசாக நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. டேட்டா இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம அந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்தாச்சு. இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் எக்ஸலில். அது வரைக்கும் உங்களுக்கு புரியும். ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லிங்க் பண்ண அந்த காலம்ஸில் இருந்து நம்ம நேம்ஸை இந்த இடத்துல மர்ஜ் பண்ண போகிறேன். இந்த நேம்னு போட்டிருக்கிற இடத்துல நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்டு அதில் இருக்குது. அதை நான் மர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா, அங்கே உள்ள நேம் இங்கே லிங்க் பண்ணப்பட்டுருச்சு. அதே மாதிரி ஒரு லைன்லேயும் அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த அட்ரெஸ்ஸு இந்த இடத்துல லிங்க் பண்ணப்பட போகுது. நான் செலக்ட் பண்ணால் லிங்க் ஆகிடும். பாருங்களேன், அதில் அட்ரஸ்னு ஒரு காலம் இருக்குது. ரைட். இதை நான் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அவருக்கு ஒரு நேமை நம்ம இங்கே ஆட் பண்ண மாதிரி இங்கேயும் நம்ம ஆட் பண்ணோம். லெட்டர் இப்படி தானே எழுதுவோம். நேம் ஃப்ரம் டூலாம் போட்டுட்டு அவங்கள நம்ம பாயிண்ட் பண்ணி தான் அந்த லெட்டரை எழுதுவோம் இல்லையா. ஈவன் மெயில்லையுமே அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹாய்ன்ற இடத்துல நேமை நான் லிங்க் பண்ணுறேன். இந்த லிங்க் பண்ணுற இடத்துல உள்ள விஷயங்கள்லாம் டைனமிக்காக மாறும். அதே மாதிரி அவங்களுக்கு ஹை போடுறது நான் இந்த இடத்துல சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹைக் வரும். ரைட்டா. அப்போ இவருக்கு என்ன ஹைக் வரும்ன்றதை நான் எக்ஸலில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த டேட்டா இங்கே வரணும். சும்மா நம்ம டைப் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே டேட்டாவும் வராது. அப்போ இந்த எக்ஸலில் நம்ம என்ன ஃபீட் பண்ணி வச்சுருக்கோமோ அது வரணுன்றதுனால ஒருவேளை ஒரு காலம்ஸை நீங்கள் இந்த இடத்துல எக்ஸலில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த காலம் இந்த இடத்துல எந்த காலம்ன்றதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணணும். பட் இங்கே அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா பெருசாக நம்ம எதுவும் வைக்கலை. இருந்தாலும் இந்த டி ஸ்கோர்ன்றதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ டி ஸ்கோர் அப்படின்ற காலமில் என்ன டேட்டா இருக்குதோ அது இங்கே வரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அது தப்பாக ரைட்டான்றதை நீங்கள் பார்க்க வேண்டாம். எப்படி லிங்க் பண்ணுறோன்றதை பாருங்கள். லிங்க் பண்ணியாச்சா, ஒரு ஃபீல்டு லிங்க் பண்ணிட்டோம், ரெண்டாவது ஃபீல்டு, மூணாவது ஃபீல்டு, 4 விஷயத்தில் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸலில் இருந்து எல்லாத்தையுமே நீ எடுத்துங்க போடலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. பட் நம்ம பண்ணலை. தேவையான ஒரு சில ஃபீல்டை லிங்க் பண்ணிட்டோம். அவ்வளோதான். நம்ம
ஒரு லெட்டரில் ரிசிபியன்ஸை ஆட் பண்ணி அதில் தேவையான ஃபீல்டை மட்டும் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், ரைட் யுவர் லெட்டர்னு கொடுக்குறேன். இப்போ என்ன கேட்குது அப்படின்னா, இப்போ தான் அந்த விஷயங்களை மர்ஜ் பண்ணுற ஸ்டெப்பு வருது. நம்ம இந்த ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த ஸ்டெப்பு நான் மூவ் ஆகிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸலில் உள்ள முதல் பர்சன் தினேஷ். அவருடைய அட்ரஸ் இங்கே இருக்குது, அவரோட நேம் இங்கே இருக்குது, அவருடைய ஹைக்கு நான் சொன்ன அந்த வேல்யூ இங்கே வந்திருக்கு. அந்த இடத்துல 1 தான் இருக்குது போல். ஐ திங்க் பர்சன்டேஜில் ஒரு வேல்யூ நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வேல்யூ 1 அப்படின்றதுனால இங்கே வந்திருக்கு. பட் நீங்கள் ரியலிஸ்டிக்காக என்ன டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல டேட்டா மாறும். இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே பாருங்கள், ப்ரிவ்யூ அப்படின்ற இடத்துல ப்ரிவ்யூ எனேபிள் பண்ணால் அந்த அவுட்புட் தெரியுது. நார்மலாக இருக்கும்போது அது இப்படி தெரியுது. நான் இப்போ ப்ரிவ்யூ எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரெக்கார்டில் என்ன இருக்குது, திவாகர் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் போக போக பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கான நேமும் அவங்களுடைய அட்ரஸும் அவங்களுக்கு நான் கொடுக்க போகிற ஹைக்குன்ற மாதிரி எல்லாமே அந்த டேட்டா பேஸில் இருந்து அந்த எக்ஸலில் இருந்து மாற்றப்படுது இங்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு டைனமிக்கான ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம், ரைட்? இதெல்லாம் கொஞ்சம் மேஜிக் மாதிரி இருக்கும். புரியாதவங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கும் இது மேஜிக் மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இப்போ நம்ம மர்ஜ் பண்ணிட்டோமா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணலாம், இண்டிவிஜுவலாக பிரிண்ட் பண்ணலாம். அது எங்கேயும் உங்களுக்கு இருக்கும் பாருங்களேன். ஃபினிஷ் அண்ட் மர்ஜில் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் இப்போ இருக்குது, அப்படி தானே? ஒரு டாக்குமெண்ட்டு தான் இருக்குது. ஆனால் மல்டிபிள் பீப்புளுக்கு அது எப்படி வரும்ன்றதை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். பட் எல்லாருடைய லெட்டரும் அவுட்புட்டில் எப்படி வரணும்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா, நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ இண்டிவிஜுவலாக எடிட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், எடிட் ஆல் இண்டிவிஜுவல் லெட்டரை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து ஓகே பண்ணுற பட்சத்தில் எவ்வளோ பேர் அந்த எக்ஸலில் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் ஒரு லெட்டருன்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டில் ஃபுல்லாக லெட்டராக வந்திருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல தினேஷ்க்கு ஒரு லெட்ரு பாருங்கள். நான் ஸ்க்ரால் பண்ண டாக்குமெண்ட் போய்கிட்டே இருக்குது. நந்தினி அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு இந்த இடத்துல டாக்குமெண்ட் வந்திருக்கு. கவிதா, இந்த மாதிரி எல்லாருக்குமே டாக்குமெண்ட் ஒரு லெட்டர் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கும். என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு தான் க்ரியேட் பண்ணோம். பட் இங்கே 385 பேருக்கு லெட்டர் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு வித் தயர் ரெஸ்பெக்டிவ் டேட்டா இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம், இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து எல்லார் கையிலையும் கொடுத்துடலாம், நம்பர் 1. ஆர் பிரிண்ட் எடுத்து எல்லாருக்கும் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர் பிரிண்ட் எடுத்து ஒரு ரெக்கார்டாக சேவ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி எந்த பர்பஸ்க்கும் நீங்கள் இந்த மெயில் மர்ஜ்ன்ற கான்செப்டை, மெயிலிங்கிற டேப்பில் இருக்கிற கான்செப்டை யூஸ் பண்ணலாம். புரியும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, மெயில் அனுப்புறதுக்கு மட்டும்தான் இது பயன்படும் அப்படின்னு நான் சொல்லலை. இமெயிலாகவும் நீங்கள் அனுப்பலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 385 பேஜ் இருக்குது. பட் இப்போ நான் இதை யூஸ் பண்ணலை. நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி டோன்ட் சேவ் கொடுத்து பண்ணிடுறேன். ஐ கேன் கிரியேட் இட் பேக் இஃப் ஐ நீட் இட் அகைன். சரியா? ஓகே. இப்போ இந்த ஃபினிஷ் அண்ட் மர்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் டாக்குமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாகவே இது எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். இங்கே ஒரே ஒரு பேஜ் தான் இப்போ இருக்குது. நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்கே ஒரே ஒரு மாஸ்டர் பேஜ் மட்டும் இருக்குது. இது நம்ம பிரிண்ட் பண்ணுற பட்சத்தில் எல்லாருக்கும் இது பிரிண்ட் பண்ணணுமா, கரண்ட் டாக்குமெண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணணுமா, இல்லைனா எதுலேருந்து எது வரைக்கும் பிரிண்ட் பண்ண நம்ம சொல்லி பிரிண்ட் பண்ணலாம். சரியா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். அதே மாதிரியே சென்ட் இமெயில் மெசேஜஸ் அதுவும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஒரே ஒரு டாக்குமெண்ட்டு நிறைய பேருக்கு போக போகுது. அப்போ நிறைய பேருக்கு போகணும் அப்படின்னா யாருக்கு போகணும், இதில் உள்ள எல்லாத்துக்கும் போகணும். அப்போ அவங்களுடைய இமெயில் ஒன்று நீங்கள் வந்து கட்டாயமாக டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ரைட்டா? நான் இந்த இடத்துல இமெயில் ஒரு காலமில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் அது மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மெசேஜ் போகும்போது ஒரு மெசேஜ்னு ஒன்று அவங்களுக்கு போகணுமே. அப்போ தான் அவங்களுக்கு என்ன மெயிலுன்னு தெரியும். அப்போது அந்த மெசேஜை எல்லாேருக்கும் என்ன போகணுன்றதை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். அது இந்த டாக்குமெண்ட் வந்து HTML ஃபார்மேட்டில் நார்மல் ஒரு இமெயில் மாதிரி போகணுமா, இல்லை அட்டாச்மெண்ட்டாக ஆட் பண்ணப்பட்டு போகணுமா அப்படின்றது நீங்கள் கொடுக்கலாம். நான் ஒரு மெயில் மாதிரியே போகணுன்றதுனால HTML கொடுத்துட்றேன். எல்லாருக்கும் தானே போகணும், இல்லைனா பர்டிகுலராக ஒரு சில பேருக்கு போகணுன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுற பட்சத்தில் எல்லாருக்குமே இந்த இமெயில் அவங்களுக்கு போகும். இமெயில் போகணுன்னா சும்மா போகாது இல்லையா? இமெயில் கான்ஃபிகர் பண்ணப்பட்டிருக்கணும். அவுட்லுக் அப்படின்னு சொல்லுவோம்ல, மைக்ரோசாஃப்டோடைய இமெயில் அப்ளிகேஷனை வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் சர்வர் மூலமாக அது ஒர்க் ஆகும். அப்போ அந்த மாதிரியான அப்ளிகேஷன் கான்ஃபிகர் பட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும். ஆஸ் வெல் அஸ் இன்டர்நெட் உங்களுக்கு இருக்கணும்.
அவங்க இமெயில் ஐடி அந்த காலமில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணப்பட்டு இருக்கணும், அந்த எக்ஸலில் உள்ள காலமில். இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் பேசிக்கான விஷயம் இல்லையா? மெயில் மர்ஜில் உள்ள முக்கியமான விஷயங்களை நான் பேசி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதும், இதில் வர டவுட்ஸை கேட்குறதும், ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டவுட் வரும். டவுட் வந்தால் தான் நிறையா புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ராக்டிஸ். லேர்ன் பண்ணிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டவுட்டை கேளுங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்லி மெயில் மர்ஜ் அப்படின்னா என்ன, எதுக்கு பயன்படுது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லெட்டரை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு பண்ணன மாதிரியே என்வலாப்பாக க்ரியேட் பண்ணுற நீடு வரும். லெட்டரை நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்வலாப்பும் க்ரியேட் பண்ணி அவங்களோட அட்ரஸை ஸ்பெசிஃபிக்காக அந்த என்வலாப்பில் ஒட்டணும் இல்லையா? அப்போ என்வலாப்லேயே அந்த என்வலாப்லேயே அந்த அட்ரஸையும் போட்டு பிரிண்ட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும்ல. அப்போ அந்த மாதிரி டைமில் என்வலாப்பை இந்த 385 பேருக்கும் க்ரியேட் பண்ணலாம். சம்டைம் அந்த 385 பேருக்கும் ஏதோ ஒரு லேபிள் மாதிரி கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுறோம். அவங்க ஐடி கார்டில் ஒரு லேபிள் ஒட்டணும். அப்போ எல்லாருக்குமே ஒரு பர்டிகுலரான நம்பரை போட்டு லேபிளை எடுக்கணும் அப்படின்னா லேபிள்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி எக்ஸலில் இருக்கிற டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை நம்ம லிங்க் பண்ணி அதை நம்ம மர்ஜ் பண்ணி அவுட்புட்டை கொண்டு வர முடியும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இதில் இருக்குது, ரைட்? ஸோ ரெஃபரன்ஸ் டேபை நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துட்டு மெயிலிங் அப்படின்ற கம்ப்ளீட் கான்செப்ட் இன்றைக்கி பார்த்துட்டோம். இப்போ ரிவ்யூ அப்படின்ற டேபில் உள்ள ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸை மட்டும் பார்க்கலாம். மெயில் மெர்ஜை முடிச்சிட்டோம். ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ரிவ்யூ அப்படின்ற ஒரு டேபில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள கண்டென்ட்டை ரிவ்யூ பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிவ்யூனா என்ன? செக் பண்ணுறது, படிக்கிறது, ரிவ்யூ பண்ணி சஜஷன்ஸ் சொல்கிறதுன்ற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை பேசலாம் இல்லையா? அப்போ ரிவ்யூ பண்ணுறதை பற்றின விஷயங்களை இந்த டேபில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரூஃபிங் பண்ணுறது எப்படி, ஸ்பீச் லெவலில் ரிவ்யூ பண்ணுறது எப்படி, ஆக்சசபிலிட்டி செக் பண்ணி பர்ஃபெக்டாக டியூன் பண்ணுறது எப்படி, லாங்குவேஜை மாற்றி ரிவ்யூ பண்ணுறது எப்படி, கமெண்ட்ஸ் ஆட் பண்ணி டாக்குமெண்ட்டில் உள்ள ஒரு சில விஷயங்களுக்கு அடிஷ்னல் டீட்டெயிலை கொடுக்கறது எப்படி, ட்ராக்கிங் பண்ணுறது. இந்த டாக்குமெண்ட்டை நான் யாருக்காவது கொடுக்குறேன், அவங்க ஏதாவது எடிட் பண்ணி மாற்றும் போது அவங்க என்ன எடிட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணுன்ற போது எப்படி ட்ராக் பண்ணலாம் இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள விஷயங்கள்ன்றதையும், அவங்க ட்ராக் பண்ண விஷயங்களை அவங்க டைப் பண்ணி மாற்றின விஷயங்களை எப்படி அதை நம்ம செக் பண்ணலான்றதும் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி டாக்குமெண்ட் எப்படி கம்பேர் பண்ணுறது. 2 டாக்குமெண்ட் இருக்குது, 2 டாக்குமெண்ட்லேயும் ஒரே மாதிரி கண்டென்ட் இருக்குது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் எப்படி அதை கம்பேர் பண்ணுறதுன்றதையும் ஒரு சில ப்ரொடெக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரிவ்யூ டேபில். ஃபஸ்ட் ஆப்ஷனாக ப்ரூஃபிங் அப்படின்ற குரூப்பில் எடிட்டர். இந்த எடிட்டர் தான் இந்த எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு ஆள். எடிட்டரை கிளிக் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் உள்ள கண்டென்ட் எடிட்டர் மூலமாக செக் பண்ணப்படும். பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு இருந்தது 97% மாறிடுச்சு. விச் மீன்ஸ் இந்த டாக்குமெண்ட்டில் 97% எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குப்பா அப்படின்னு இந்த எடிட்டர் சொல்லிட்டார். இதை கிளிக் பண்ணும்போது எதெல்லாம் தப்பாக இருக்கோ அதை சொல்லும். பாருங்கள், ரிகார்ட்ஸ் அப்படின்றது வந்து R கேப்ஸில் போட்டிருக்கீங்க, ஸோ அது ஸ்மாலில் போட்டுக்கோங்கன்னு சொல்லுது. மாற்றிட்டேன். மாற்றும்போது முடிஞ்சிருச்சு. 100% இந்த சஜஷன்ஸும் மாறிடுச்சு. இது நல்ல விஷயம். இப்படி தான் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை எடிட்டர் மூலமாக செக் பண்ணணும். ஒரு கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன்னா எடிட்டர்னு ஒன்று இருக்காது. நார்மலாக இந்த ஸ்பெல்லிங்ன்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் உங்களுடைய அப்ளிகேஷனில் இந்த ஸ்பெல் செக்ன்ற ப்ராசஸ் நடைபெறும். ஸ்பெல்லிங் எரர் இல்லைன்னு சொல்லிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், வாபஸாகவே போயிட்டு ஒரு சில ஸ்பெல்லிங் எரரை க்ரியேட் பண்ணுறேன். சும்மா இதே ஒன்று டைப் பண்ணுறேன். நமக்கு தேவை ஒரு எரரை க்ரியேட் பண்ணணும். நார்மலாகவே இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஒரு எரர் க்ரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னா அது ரெட் கலரில் லைனாக அது காமிச்சிரும், நம்ம கண்ணிலே தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி நம்ம வந்து மிஸ் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம கண்ணையும் விட்டு தாண்டக்கூடாதுன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டெஃபினெட்லி இந்த எடிட்டர் ஆர் ஸ்பெல் செக் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம். இதோடைய ஷார்ட்கட் F7. சரி, F7 இஸ் தி ஷார்ட்கட் டு ரன் தி ஸ்பெல் செக் ஆப்ஷன் இன் யுவர் வேர்ட் அப்ளிகேஷன், ரைட்? ஃபைன். இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த எடிட்டரை கிளிக் பண்ணாலும் சரி தான், இல்லை நான் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரை கிளிக் பண்ணாலும் சரி தான். இப்போ என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, வேறு மாதிரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அந்த 100%, 20%ன்னு வந்துச்சுல, இதை கிளிக் பண்ண வந்துச்சு. இந்த இடத்துல ஸ்பெல்லிங்கை மட்டும் இது செக் பண்ணுறதுக்கு கைட் பண்ணோம். ஏன்னா இது ஸ்பெல்லிங் அப்படின்றத செக் பண்ணுது. இதே ஆப்ஷன் அங்கேயும் வரும், ஃபஸ்ட்டில் உள்ளதுலேயும் வரும். எடிட்டரையும் கிளிக் பண்ணாலும் இது வரும். கிளிக் பண்ணி பார்க்கும்போது இப்போ 68% தான் கரெக்டாக இருக்குது இந்த டாக்குமெண்ட். பாருங்களேன், ஸ்பெல்லிங் அப்படின்ற இடத்துல 7 எரர் இருக்குது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் எடிட்டரில் இருக்குல்ல. ஸ்பெல்லிங்கை செக் பண்ணுது, கிராமரை செக் பண்ணுது, இன்னும் ஒரு சில ரிஃபைன்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை செக் பண்ணுது, சிமிலாரிட்டி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுது, இன்சைட், இது மாதிரி நிறைய விஷயங்களை செக் பண்ணோம். நமக்கு எது வேணுமோ அதை இந்த எடிட்டர் மூலமாக நம்ம செக் பண்ணலாம். இப்போ அந்த ஸ்பெல்லிங்கை கிளிக் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணாலும் ஒன்று தான், ரைட்? இது என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல தப்பாக ஒன்று கீ பண்ணப்பட்டிருக்கு, அது தப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆஸ் வெல் அஸ் இது டிக்ஷனரியில் இல்லாத ஒரு வார்த்தை, நாட் இன் டிக்ஷனரி, ரைட்?
அதுக்கப்புறம் இதுக்கு பதிலாக நீ வந்து இந்த வேர்டெல்லாம் போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு ரெலவெண்ட்டான வேர்ட்ஸ். இந்த வேர்டுக்கு ரெலவெண்ட்டான வேர்ட் அப்படின்றத சொல்லுது. ஒருவேளை நான் ஓகே நான் இந்த கீ பண்ணுறதுக்கு பதிலாக வேறு எதையோ கீ பண்ணிவிட்டேன், நான் இதை செலக்ட் பண்ணால் அந்த இடத்துல மாறிடும். அந்த மாதிரி எதெல்லாம் தப்போ அதெல்லாம் இது சொல்லும். பாருங்களேன், 6 ரிமைனிங் இருக்குது, இன்னும் 6 எரர் இருக்குது. ஓகே, இதை நான் இக்னோர் பண்ணுறேன். சம்டைம் இது உங்களுக்கு தப்பாக இருக்குது, ஆனால் தப்பாக தான் வேணும்னு உங்களுக்கு தோணும். இது வந்து தப்பாக இருக்குதுன்னு வேர்டு சொன்னாலுமே எனக்கு அப்படி இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா இக்னோர் ஒன்ஸ்ன்னு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை மாற்றணும்னு தோணுச்சுன்னா இதை செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். சம்டைம் இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான வார்த்தையே இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல போய் மேனுவலாக நீங்கள் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். தட்ஸ் அப் டு யூ. ஓகே, திருப்பி இதை கிளிக் பண்ணி ஸ்பெல்லிங் செக் போய் பாருங்களேன், 4 எரர் தான் இருக்குது. இதை இக்னோர் பண்ணுறேன். ஒரு சில எரரை வந்து இதையும் இக்னோர் பண்ணுறேன். இதை நான் ஆட் பண்ணி மாற்றிடுறேன், இதுக்கு இது பதிலாக மாற்றிடுறேன்ற மாதிரி நான் குயிக் விஷயங்களை பண்ணுறது நல்லது. என் டாக்குமெண்ட்டில் பாருங்களேன், இப்போது நான் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டேன்றதுனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை. ஒருவேளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கிறதையும் கரெக்டுன்னு நான் பார்த்து அப்ரூவ் பண்ணிட்டேன். அப்படின்ற பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்டை நான் மற்றவங்களுக்கு அனுப்பலாம் இல்லையா, ட்ரஸ்ட்டாக அனுப்பலாம் இல்லையா, நம்பிக்கையாக அனுப்பலாம். அவங்களும் குறை சொல்ல மாட்டாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இந்த ப்ரூஃபிங் அப்படின்ற குரூப் கொடுக்குது. சரியா? ப்ரூஃபிங்கிற குரூப் கொடுக்குது. இதை தாண்டி நீங்கள் பர்பஸாகவே ஒரு சில வேர்டை வந்து நீங்கள் கீப் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 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 வேர்டு வந்து ஒரு தமிழில் உள்ள வேர்டாக இருக்குது. தமிழ், ரைட்? நார்மலாக தமிழில் உள்ள வேர்டை டைப் பண்ணும்போது தமிழ் டிக்ஷனரியை வச்சு டைப் பண்ணணும். இங்கிலீஷில் உள்ள வேர்டை டைப் பண்ணும்போது செக் பண்ணும்போது இங்கிலீஷ் டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். லாங்குவேஜும் நீங்கள் மாற்றிக்கிட்டு பண்ணணும். இதுலேயே அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். பட் இப்போது தமிழில் ஒரு வேர்டை கீப் பண்ணுறீங்க. இப்போ வந்து AKILA அப்படின்ற ஒரு வேர்டை கீப் பண்ணுறீங்க. இப்போ அகிலா அப்படின்றது இட் இஸ் நாட் அ வேர்ட் இன் இங்கிலீஷ், ரைட்? நார்மலாக அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை நான் கிளிக் பண்ணும்போது, இப்போ அகிலான்ற இதை நான் கிளிக் பண்ணும்போது எரரே அடிக்கலை. மேபி நான் அகிலான்றதை வந்து டிக்ஷனரியில் ஆட் பண்ணியிருப்பேன், அதனால அடிக்கலை. ஒருவேளை நான் வேறு நேம் ஆட் பண்ணி பார்க்குறேன். என்ன ஆட் பண்ணலாம்? தமிழ் அப்படின்னு கீப் பண்ண, தமிழும் டிக்ஷனரியில் இருக்குது. அப்போ அதுவும் எரர் காமிக்கல. அப்போ எதை எரர் காமிக்குமோ அதை நான் கீப் பண்ண பார்க்குறேன். ஒருவேளை வந்து பிரபாஸ் டெக்குன்னு நான் போடுறேன். டெஃபினெட்லி பிரபாஸ் டெக் இஸ் நாட் அ வேர்ட் இன் இங்கிலீஷ், ரைட்? ஒரு 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 குரூப்புடைய நேமாக இருக்கும், ஒரு சேனலுடைய நேமாக இருக்கும், ஒரு வெப்சைட்டுடைய நேமாக இருக்கும், ஒரு ஒரு ஃபேஸ்புக்காக நேமாக இருக்கும், இல்லைனா ஒரு யூடியூபோடைய நேமாக இருக்கும், ஒரு சேனலுடைய. இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு சேனல் நேம். அப்போ இந்த மாதிரி சேனல் நேம் இங்கிலீஷில் இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு தெரியும். இருந்தாலும் வேர்ட் டாக்குமெண்ட் எரர்னு சொல்லும். இந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஆட் டு டிக்ஷனரி கொடுக்கணும். இல்லைனா கூட நீங்கள் செக் பண்ணுற பட்சத்தில் அந்த எரர் வந்து நிற்கும். பாருங்களேன், ஒரே ஒரு ஸ்பெல்லிங் எரர் இருக்குது அப்படின்னு கிளிக் பண்ணும்போது அதை தான் காமிக்குது, ரைட்? இப்போ இதை நீங்கள் ஆட் டு டிக்ஷனரின்னு கொடுத்து இந்த வார்த்தையை, உங்கள் டிக்ஷனரியில் இல்லாத ஒரு வார்த்தையை, இங்கிலீஷாக கன்சிடர் பண்ணப்படாத ஒரு வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டிக்ஷனரியில் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கப்புறம் எத்தனை வாட்டி இந்த பிரபாஸ் டெக்குன்றதை நான் கீப் பண்ணாலும் அது எரராக காமிக்கப்படாது. சம்டைம் உங்களுக்கு தோணும் இப்போ மட்டும் இக்னோர் பண்ணால் போதும், பட் ஃப்யூச்சரில் இது எரர் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இக்னோர் ஒன்ஸ்ன்னு கொடுத்துடலாம், இக்னோர் ஆல்னு கொடுத்துடலாம். பட் அது ட்ரஸ்டபிளான வேர்டுன்னும் போது நீங்கள் ஆட் டு டிக்ஷனரி கொடுக்கலாம். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதே மாதிரியே ஸ்பீச் அப்படின்றதுனா என்னென்னு பார்க்கலாம். ஸ்பீச் அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் நிறைய டைமில் வந்துட்டு கண்டென்ட் நிறையா இருக்கும். அதை நீங்கள் படிக்கிறதுக்கு, கண்ணில் பார்த்து படிக்கிறதுக்கு போர் அடிக்கும், சம்டைம் கண் வலிக்கும். ட்ராவல் டைம்லலாம் நம்ம வந்து கண்ணை வச்சு பார்த்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு வாட்டி இதை கிளிக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள கண்டென்ட்டை என்ன பண்ணோம்னா இது படிக்கும். 177 Rajanathi செகண்ட் ஸ்ட்ரீட். எஸ், இப்போ இது படித்தது எனக்கு காதில் கேட்டுச்சு. நீங்களும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து இந்த மாதிரி சிஸ்டமை யூஸ் பண்ணும்போது ஒரு சில எரர் வந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பயன்பெறலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. சம்டைம் நான் ஒரு சில இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கெலாம் படிக்கணும் அப்படின்னா போர் அடிக்கும். ஸோ அப்போ இதை ரன் பண்ணி விட்டுட்டு கேட்கும்போது கோர்வையாக அழகாக இருக்கும், புரியவும் செய்யும், வேலையும் முடியும், குயிக்காக ரொம்ப ஸ்மார்ட்டாக முடிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரீட் அலவுடுன்றதை யூஸ் பண்ணலாம். இது லேட்டஸ்ட் ஆப்ஷனில் இருக்கும், ஓல்டில் இருக்காது. அடுத்த குரூப்பில் ஆக்சசபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி நம்மளால் ஒரு இதை ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்றது நார்மலான ஒரு இங்கிலீஷ் வேர்டில். ஸோ ஆக்சசபிலிட்டியை நம்ம செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சம்டைம் கண்ணு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைட்டான, இது பிளாக்காக இருக்குது இல்லையா, பட் லைட்டான ஒரு டெக்ஸ்ட்டை
படிக்கிறதுல கஷ்டம் இருக்கும். ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுல இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள இந்த டெக்ஸ்ட்டை அவங்க ஆக்சஸ் பண்ணி படித்து புரிஞ்சுக்கிறதுல டவுட் இருக்கும், ரைட்? அவங்களால முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டார்க்கான ஒரு ஃபாண்ட்டை நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க பேக்ரவுண்டை, இதையும் ஒரு சில பேரால் படிக்க முடியாது. இப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் அங்கே அப்ளை பண்ணப்பட்டிருக்குன்னா நீங்கள் அதை வந்துட்டு அப்படியே அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க, யார்கிட்டயாவது கொடுக்குறீங்க, பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் யாருக்காவது இது கஷ்டமாக இருக்கும்ல. அப்போது அதெல்லாம் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறதுக்கு வேர்ட் அப்ளிகேஷனில் இந்த ஆக்சஸபிலிட்டி செக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணும்போது எத்தனை ஆக்சஸபிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்ல பாருங்கள். நம்ம 2 இடத்துல தான் மாற்றணும், பர்பஸாகவே மாற்றணும்ல. ஹார்டு டு ரீடு, டெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு 2ன்னு காமிக்குது. இதை நான் கிளிக் பண்ணும்போது ப்ரூவ் அப்படின்ற ஒரு வேர்டில் வந்து ஏதோ தப்பு பண்ணப்பட்டிருக்கு, சரியாக இல்லை. ப்ரொவைடுன்றதுலையும் அதே மாதிரி சஜஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன், இந்த டவுன் அரவை ப்ரெஸ் பண்ணுறேன். அதோடைய சஜஷன்ஸ் ஃபாண்ட்டு கலரை மாற்றிடலாம், பேக்ரவுண்ட் பேஜ் கவரை மாற்றுன்னு சொல்லுது. நான் ஃபாண்ட்டோடைய கலரை டார்க் ரெட்டுக்கு மாற்றிடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அந்த எரர் வந்து இந்த இடத்துல காமிச்சிக்கிட்டு இருக்குது. எப்போ நீங்கள் அதை கிளியராக அழகாக தேவையான மாதிரி மாற்றுற வரைக்கும் அது மாறாது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளாக் கொடுத்து பார்ப்போம். பிளாக் கொடுத்த உடனே அந்த ஃபஸ்ட் எரர் போயிடுச்சு, ஆக்சஸபிலிட்டி எரர் 1 கிளியர் ஆகிடுச்சு. அடுத்தது என்னது இருக்குது, ப்ரொவைட் அப்படின்ட்டு இருக்குது. இதில் வந்து என்ன சொல்லுது, நான் ஹைலைட்டிங் கலரை மாற்றிக்கோ இல்லை ஸ்டைலை மாற்று அப்படின்னு சொல்லுது. நான் ஹைலைட்டிங் கலரையே லைட்டு கலருக்கு மாற்றுறேன். லைட் கலர் மாற்றினோடனே ஓரளவுக்கு இது படிக்கிற மாதிரி இருக்கும், புரிஞ்சிக்க முடியுன்றதுனால நோ ஆக்சஸபிலிட்டி இஷ்யூ ஃபவுண்டுன்னு நமக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருச்சு, ரைட்? க்ரீன் சிக்னல் கொடுத்துருச்சு பார்த்தீங்களா? எஸ். இந்த மாதிரி உங்களுடைய ஆக்சஸபிலிட்டியை, உங்கள் டாக்குமெண்ட்டுடைய ஆக்சஸபிலிட்டியை, விசிபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணி பண்ணுறது நல்லது. ரொம்ப பெரிய லெவலில் இந்த டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களால இது பயன்படுத்தப்படும். நீங்களும் அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லாங்குவேஜ் அப்படின்ற அடுத்த குரூப்பை பற்றி பார்க்கலாம். ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள் டாக்குமெண்ட்டில் உள்ள கண்டென்ட்டை நீங்கள் வேறு ஒரு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் செலெக்ஷன் கொடுத்துட்டு எந்த லாங்குவேஜுக்கு மாற்ற விரும்புகிறீங்கன்னு நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் தமிழுக்கு மாற்ற விரும்புகிறேன்னு அதுவே கொடுத்துருச்சு. இங்கிலீஷ் இங்கே இருக்குதுன்னு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடுச்சு. தமிழுக்கு இது மாறுறதுக்கும் அதுவே மாற்றி கொடுத்துச்சு. ஒருவேளை நான் வேறு லாங்குவேஜ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதை கிளிக் பண்ணி எனக்கு என்ன லாங்குவேஜ் வேணும்னு நான் செலக்ட் பண்ணணும். சும்மா என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம், நமக்கு ரொம்ப டக்குன்னு வர்றது இந்த சைனா லாங்குவேஜ், அப்புறம் அரபிக் லாங்குவேஜ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அப்போ அதெல்லாம் எப்படி வருதுன்னு நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். CHI அப்படின்னு நான் போட்டு ஓகே பண்ணும்போது சைனீஸ் லாங்குவேஜில் இது கன்வெர்ட் பண்ணப்படும். பாருங்களேன், ரொம்ப குட்டியாக இருக்குது. அதே மாதிரி ஹிந்தியில் போடுவோம். நம்ம ஹிந்தி கொஞ்சம் கஷ்டமான லாங்குவேஜ்னு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணப்பட்டு இருக்கும். உங்களுக்கு இது புரியும் நம்புகிறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். இது நார்மலாகவே கூகுள் ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணுவோம். பட் இங்கே எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே பேக்டாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வாங்க வேண்டியது இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் கையில் இருக்குது, சரியா? பட் இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கும். நம்ம மோஸ்ட்லி இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்டர்நெட் இல்லாமல் யாருமே இல்லை. இன்டர்நெட் கனெக்ட் பண்ணப்படாத கம்ப்யூட்டர் இல்லை, சரியா? அதே மாதிரி அப்டேட் பண்ணப்படாத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்ற மாதிரி எல்லாமே அப்படி தான் இருக்குன்றதுனால, நெசசரியான விஷயன்றதுனால இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரான்ஸ்லேட்டை பார்த்துடும். லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னென்னு பார்க்கலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். லாங்குவேஜ் அப்படின்னா நமக்கு தெரியும், லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. நம்ம லாங்குவேஜ் தமிழ், நேஷ்னல் லாங்குவேஜ் என்னென்னு கேட்டால் சண்டை போட்டுருவோம் நம்ம. அதே மாதிரியே இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்னால் இங்கிலீஷ்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த மாதிரி மல்டிபிள் பீப்புள் இந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவன் யூஸ் பண்ணுவான், இந்தியாவில் வேறு ஸ்டேட்டில் உள்ளவன் யூஸ் பண்ணுவான், இன்டர்நேஷ்னலி ஒரு கண்ட்ரியில் உள்ள மல்டிபிள் பீப்புள் அவங்க லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. சைனாக்காரன் சைனா லாங்குவேஜில் டைப் பண்ணப்போம். யார் இதை யூஸ் பண்ணுறான்றதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரிஃபரபிளான லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம். செட் ப்ரூஃபிங் லாங்குவேஜ் ஆர் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சஸ் ரெண்டையுமே நம்ம ஒரே மாதிரியே பார்க்கலாம். லாங்குவேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வி டைப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ரைட்? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிபெண்ட் ஆன் இங்கிலீஷ் இல்லை, வேறு வழி இல்லாமல் இருக்குது. அப்போது நீங்கள் ஒருவேளை டிபெண்ட் ஆன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அப்படின்னா ஆட் லாங்குவேஜ் கொடுக்கணும். இந்த இடத்துல நிறைய லாங்குவேஜ் பேக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் உள்ள லாங்குவேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி ஆட் பண்ணுற பட்சத்தில் அந்த லாங்குவேஜில் நீங்கள் கீப் பண்ணாலும் ஆர் அந்த லாங்குவேஜில் டைப் பண்ணாலும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன், இந்த இடத்துல லாங்குவேஜ் அப்படின்றது நார்மலாக டைப் பண்ணுற லாங்குவேஜ்.
அதுக்கப்புறம் ப்ரூஃபிங் அப்படின்றது என்னென்னா டைப் பண்ணதுக்கப்புறம் சரியாக தப்பான்னு செக் பண்ணணும்ல, செக் பண்ணி சொல்லிச்சில்ல, அதுக்கு ஒரு லாங்குவேஜ் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ எத்தனை லாங்குவேஜ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ப்ரூஃபிங் லாங்குவேஜ் ஆட் பண்ண முடியும், டைப் பண்ணுற மாதிரியான லாங்குவேஜ் ஆட் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான லாங்குவேஜ் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் கமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். கமெண்ட்ஸ்னால் என்ன? உங்கள் டாக்குமெண்ட்டில் கமெண்ட்டுன்னு ஒன்று இன்சர்ட் பண்ணி அடிஷ்னலாக ஒரு சில இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். இது வந்து ஒரு காலத்தில் நோட்டுன்னு இருந்துச்சு, இப்போ கமெண்ட்டுன்னு மாற்றிருக்காங்க, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. நியூ கமெண்ட்டை கிளிக் பண்ணி இந்த யூசருடைய நேமில் ஒரு நேம் வந்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செக் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கலி என்ன ஆகும்னா இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு கமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், தெரியுதா? இந்த இடத்துல நான் இந்த இடத்துல ஒரு சில பேருடைய நேமு சொல்லியும் அவங்களுக்கு நான் இந்த கமெண்ட்டை போட்டோன்னா அவங்களுக்கு மெயிலே போயிடும். பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ஒரு என்வாயன்மெண்ட்டில் நடக்கும். பட் நம்ம பப்ளிக்லி பண்ணும்போது பெருசாக இன்ட்ராக்ஷன் இருக்காது. நார்மலாக கமெண்ட்னு ஒன்று இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இப்போ. பட் ஃப்யூச்சரில் நீங்கள் இதை பயங்கரமாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி உள்ள எம்ப்ளாய் கிட்ட நீங்கள் ஈஸியாக இது மூலம் கொலாபரேஷனே பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எத்தனை கமெண்ட்டை வேணாலும் இதில் ஆட் பண்ணி டைரெக்டாக இன்ஃபர்மேஷனை கொடுக்காமல் இன்டைரக்டாக இந்த டாக்குமெண்ட்குள்ளே இந்த இடத்துல நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். கேலரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நான் ஆட் பண்ணுறேன். செக் திஸ் வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது நம்ம இதெல்லாம் ரிவ்யூ பண்ணி கமெண்ட்டெல்லாம் கொடுக்குறத நம்ம ரிவ்யூன்ற டேப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்த கமெண்ட்டுக்கு போகிறதுக்கும் முன்னாடி உள்ள கமெண்ட்டுக்கு பின்னாடி உள்ள கமெண்ட்டுக்குன்னு போகிறதுக்கும் கமெண்ட்டை மறைக்கிறதுக்குன்ற மாதிரி பாருங்களேன், ஷோ கொடுத்தா கமெண்ட் தெரியுது, இந்த இடத்துல தெரியுது, ரைட்? ஒருவேளை நான் அதை டிசபிள் பண்ணேன்னா அது காணாமல் போயிடுது. தேவைன்னா நம்ம இந்த இடத்துல மூவ் பண்ணாலும் கிளிக் பண்ணாலும் அது தெரியும் தான், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டில் வந்து கமெண்ட் ரிலேட்டடாக நிறையா பண்ண முடியும். இந்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? மெயில் மெர்ஜர் மெயிலிங்கில் ஸ்டார்ட் பண்ணோம். ரிவ்யூ டேப்பில் வந்து ஒரு 50% கடந்துட்டோம், ரைட்? அடுத்த செஷனில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ டேப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுலேருந்து மோஸ்ட்லி இன்னும் 2 செஷனில் இந்த வேர்ட் அப்ளிகேஷனே நம்ம முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டவுட்டை கேட்குறது நல்லது. டவுட்டை கேட்கணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த டவுட்டை கேட்குறதுக்கான இன்டென்ஷன் வரும். அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு காரணம் குயிக்காக முடிக்கணும் அப்படின்றத தாண்டி ஹை லெவல் வாக் த்ரூவில் அவ்வளோதான் இருக்கும்ல. வாக் த்ரூ பார்த்துட்டு இந்த வாக் த்ரூவை நீங்கள் பார்த்தாலேயே நிறைய பெனிஃபிட் இருக்குது. எல்லா ஆப்ஷனும் தெரிஞ்சிடும். எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. அப்போ நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணும்போது நிறையா புரிதலை இண்டிவிஜுவலாக இந்த அப்ளிகேஷனே உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா? ஒரு ஃபார்முலாவை எக்ஸலில் போடணும் அப்படின்னா அது தெரியலனா கூட நம்ம ஈஸியாக போட்டுற முடியும்னா போடும்போதே அந்த ஃபார்முலா ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு ஹெல்ப்பை கொடுக்குன்ற மாதிரி எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளேனரி, ரொம்ப ஈஸியான ஆப்ஷன்ஸ் தான். ஓகே, இந்த செஷனில் நம்ம ரிவ்யூவோட முடிச்சுக்கலாம். இந்த கமெண்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். அடுத்த செஷனில் ஃபர்தராக டெப்த்தாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணலாம்.